வணக்கம்ங்க. நாங்கள் பிஸ்மிலா காசுலேருந்து பேசுகிறோம். ஆளை பார்த்து தெரிஞ்சிருக்கோம் நம்ம பிஸ்மிலா காசுன்னு. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஒரு 5 நாளாக வீடியோ போடல. நான் கொஞ்சம் ஒர்க்காக வெளியே இருந்தேன். அதுக்கு தான் நமக்கு நிறைய வண்டி வந்திருக்கு. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, வண்டி இன்னும் போடலன்னு இது வரைக்கும் பாருங்கள். டெய்லி ஒரு 200-300 கால் வருது. வண்டியை நீங்கள் புதுசாக போடலையே, என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி. இப்போ இதுக்கு மேலே வந்துடும் வண்டி உங்கள்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டாடா சஃபாரி வந்திருக்குங்க. டாடா சஃபாரி இதுமாரி நிறைய வண்டி நான் போட்டிருப்பேன். ஒரு 4 மாதத்துலேயே 12 வண்டிக்கு மேலே கொடுத்துட்டேன் இந்தமாதிரி வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா அது டாடா சஃபாரியில் 2007 மாடலு. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் எஃப்சி வந்து கரண்டில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 வரைக்கும் கரண்டில் இருக்குது. கரண்டில் பண்ணி வண்டி கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ் 1 இயர் இன்சூரன்ஸ் போட்டாச்சு. நம்பர் பார்த்தீங்கன்னா 999, நம்பர் வந்து 449ங்க. 449 வண்டி நம்பரு. வண்டி தெளிவாக இருக்குது. 2007 ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இந்த வண்டி வந்து பார்க்கணுன்னா நம்ம பிஸ்மிலா காசு வேலூர் டு திருவண்ணாமலை போகிற ரோட்டில் சந்தவாசல் மெயின் ரோட்டில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தான் பார்க்கணும். இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போதைக்கு இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், அப்புறமா ரூப் ஏசி வந்துடுங்க. உங்களுக்கு ரூப் ஏசி வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்லேருந்து எக்ஸ்ட்ரா லைட்டு இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டே காஸ்ட்டு அதிகம் தான், கேட்டு பாருங்க. அது மாதிரி டாப்லேயும் லைட் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கும். டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டயர் 90% இருக்குங்க. 4 டயரும் 90% இருக்கும். ஸ்டெப்னி வந்து 85% இருக்கும். ஸ்டெப்னி என்ன வருதோ அதை அப்படியே கொடுத்துருவோம். அதெல்லாம் வேறு மாற்றி கொடுக்கலாம்ல. வண்டியில் தெளிவாக இருக்குது. ஸ்டெப்னி சீட் கவர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. 4 பவர் விண்டோ ஒர்க்கிங்கு. வண்டி தெளிவாக இருக்குது. கிலோமீட்டர் ஓடிக்கிறது பார்த்தீங்கன்னா 87,000 கிலோமீட்டர் ஓடிக்குங்க. இது 87,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. இது ஓனர் பார்த்தீங்கன்னா 2வது ஓனரில் இருக்குது. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2வது ஓனர் வேலூர் ஆர்டிஓவில் தான் வண்டி இருக்குது. 2வது ஓனரில் எஃப்சி கரண்டில் இருக்குது. நேரில் வந்து வண்டியை பாருங்கள். வண்டி தெளிவாக இருக்கும். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான் கோட் பண்ண போகிறோம். முன்னெல்லாம் நம்ம நிறைய சஃபாரி போட்டிருப்போம். ஆனால் இது வந்து லோ பட்ஜெட்டில் எஃப்சியோட கொடுக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா 1,99,000 ரூபா தான். 1,99,000 ரூபா இதோட ரேட்டு. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். பிஸ்மிலா காசில் வண்டி தெளிவாக இருக்கும். மில்க் ஒயிட் கலர். இது ஒரு ஃபேன்சி நம்பர், ஒரு கெத்தான நம்பர். 449 வண்டி ஒன்றா இதுமாரி ஃபேன்சி நம்பரோட வண்டி நம்மள்ட்ட வந்திருக்கு. பிஸ்மிலா காசுலேயே நிறைய வண்டி லோ பட்ஜெட்டில் கொடுக்குறோம். அதேமாரி இது ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்குறோம். தாராளமாக எடுக்கலாம். 2 லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் இந்த வண்டி வருது. வண்டி தெளிவாக இருக்கும். அதுக்குமா பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா விக்டா இன்ஜின். இது வந்து சஃபாரியிலே நிறைய 3 இன்ஜின் வருங்க. டைகர் இன்ஜின் ஒன்று வரும், சும்மா கோல்டு இன்ஜின் ஒன்று வரும் சஃபாரியில். இது பார்த்தீங்கன்னா சும்மா விக்டா இன்ஜின். வண்டி பார்க்குறதா சஃபாரி, ஏன்னா இன்ஜின் விக்டா இன்ஜின். அதனால் உங்களுக்கு எந்த சாலும் வைக்காது. எவ்வளோ நாள் நிற்க வச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் ஆகும். நாசல் இருக்காது. இல்லை டேரக்ட். இது பார்த்தீங்கன்னா நார்மல் இன்ஜினு, டேரக்ட் இன்ஜின். நீங்கள் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். சும்மா விக்டா இன்ஜின்னா விக்டா வச்சுன்னு உங்களுக்கும் சும்மா விக்டா இன்ஜின்னா அது நிறைய பேர் தெரியும். விக்டா இன்ஜின் வந்து செலவு வைக்காது. உங்களுக்கு வந்து எந்த செலவும் இல்லாமல் இருக்கும். வண்டி தெளிவாக இருக்குது. டயரும் நல்லா இருக்குது. நேரில் பிஸ்மிலா காசு கால் பண்ணுறாங்க. அதேமாரி நீங்கள் எனக்கு வண்டி ஓணுன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வண்டியை டாடா சஃபாரி 2007 மாடல்னு போட்டு பண்ணுங்கள். இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. வெறும் ஹாய்னு பண்ணுறீங்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 500-600 மெசேஜ் வந்து ஹாய்னு. நீங்கள் நேமை போட்டு அனுப்பிச்சா தான் நான் ஃபோட்டோ அனுப்ப முடியும். ஏன்னா என்கிட்ட நிறைய வண்டி இருக்குது. யார் எதுக்கு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேருக்கு. அதுமாரி நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி தான் இருக்காங்க. இந்த 4 நாளாக நான் வீடியோ போடல. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 4 நாளில் எனக்கு பார்த்தீங்கன்னா 2000 காலுக்கு மேலே வந்துச்சு. உங்கள்கிட்ட வண்டி போடல, எதுவும் வரலையான்னு. வண்டிங்க இருக்குது. நம்ம கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தனால போடல. இப்போ திரும்பவும் நார்மலாக வந்துடும். இப்போ இன்னும் நிறைய வண்டிங்க இருக்குது. வீடியோ போடுவோம் பாருங்கள். இதேமாரி இப்போதைக்கு இது போட்டிருக்கேன். வண்டி தெளிவாக இருக்குது. அதுக்கப்புறமா டாட்டா மான்சா ஒன்று வந்திருக்கு நம்மள்கிட்ட, அதுவும் வீடியோ போடுவோம். அதுக்கப்புறமா ஸ்விஃப்ட்டு ஒன்று வந்திருக்குங்க. 2011 ஸ்விஃப்ட் வீடியோ ஒன்று வந்திருக்கு, அதுவும் வீடியோ போடுறேன். இண்டிகா 2016 ஒன்று வந்திருக்கு, சிங்கிள் ஓனரு. இந்த வண்டிக்கெலாம் இப்போது வரும். ஓம்னியும் ஒன்று வந்திருக்கு, அதுவும் போடுறேன். கோலேசி சொல்லவே தேவையில்லை. எவ்வளோ வண்டி நான் கொடுத்துட்டேன். இப்போ கோலேசி என்கிட்ட கேட்டுன்னு இருக்காங்க. ஒரு கோலேசி ஒன்று வருது, டாப்பன் மாடலு, அதுவும் வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போதைக்கு இந்த சஃபாரி போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லாயிருக்கும் தெளிவாக. நேரில் வந்து பாருங்கள். ஓகேனா வந்து எடுத்துங்க. இதோட ரேட் வந்து 1,99. 2007 27 கரண்டில் இருக்குது. 2 ஓனர், இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குது. பிஸ்மிலா காசுக்கு கால் பண்ணிட்டு வாங்க எப்போவுமே. ஏன்னா வண்டி நான் வீடியோ போட்டுனா 1 நாள் 2 நாளில் எனக்கு சோல்ட் ஆயிரும். அது நிறைய பேருக்கு தெரியும். வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும். நிறைய வந்து அப்படி கொடுத்துட்ருக்கேன். இப்போ இது போட்டுருக்கேன். இது தெளிவாக இருக்குது. ஏன்னா லோ பட்ஜெட்டுங்க. இது வந்து பார்த்தாங்கன்னா அது வந்து 2,4-2,30 போடுவாங்க. நான் 1,99 தான் போட்டே பண்ணுறேன். ஏன்னா இன்சூரன்ஸு எஃப்சி கரண்டில் இருக்குது. கரண்டில் எல்லாமே 1,95 தான் போடுறாங்க. நான் கரண்ட்லேயே கொடுக்குறேன். நேரில் வந்து வண்டியை பாருங்கள். பிஸ்மிலா காசுக்கு கால் பண்ணிட்டு வாங்க. நன்றி. நம்மள்ட்ட தாங்க இந்த வண்டி இருக்குது. ஆனால் வண்டி தெளிவாக இருக்கும். நான் பேசுகிற மாதிரி தான் வண்டியாக இருக்கும். 449 வண்டி நம்பரும் நல்லாயிருக்கும். 2 ஓனரு டாட்டா சஃபாரி 1,99,000 ரூபாய் ரேட் கோட் பண்ணியிருக்குது.
ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ஒரு நல்லா லுக்கான வண்டி கொடுக்குறோம். டயரும் பார்த்திங்கன்னா இதுமாரி இருக்கும் உங்களுக்கு கண்டிஷனு. வண்டியே லுக்காக இருக்கும், ஒரு நல்ல லுக்கான வண்டிங்க. அது சும்மா விக்டா இன்ஜின், இதில் செலவே வைக்காது. இந்த இன்ஜின்லேயும் சஃபாரி வந்து ரொம்ப உள்ள கம்மியாக தான் விட்டாங்க, ஆனால் நல்ல இன்ஜின் இது. செலவு வைக்காமல் உங்களுக்கு சஃபாரி ஒன்றா இதை எடுத்துக்கலாம், தாராளமாக நல்லாயிருக்கும் வண்டி. பார்க்கணுன்னா பிஸ்மில்லா காசில் வந்து பாருங்கள். இன்ஜின் நல்லாயிருக்கு, இன்ஜினில் உங்களுக்கு எந்த செலவும் இல்லை. ஒரு மில்க் ஒயிட் கலரில் வண்டி தெளிவாக இருக்குது. எஃப்சி இல்லாமல் இந்த ரேட்டோட அதிகமாக போடுறாங்க. இது எஃப்சியோடு கொடுக்குறோம். 2027 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் வந்துடும். எஃப்சியோட ஒரு லோ பட்ஜெட் 199 யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நேரில் வந்தாலும் கொஞ்சம் தான் கம்மியாகும், ரொம்ப கம்மியாகாது. ஏன்னா எஃப்சிக்கே இன்றைக்கி வந்து 5000 இது, இன்சூரன்ஸ் 10000, 25000 செலவு பண்ணிருக்காங்க. ஷீட்லாம் உள்ளே நல்லாயிருக்கும். நேரில் வந்து வண்டியை பாருங்கள். 4 பாருண்ட ஒர்க்கிங் வந்துடுங்க. ஆப்போசிட் அதுவும் ஒர்க் ஆகும். உங்களுக்கு இன்டீரியர்லேருந்து எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி. வண்டி குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஷீட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது டாட்டா சஃபாரி. மேலே டாப்பில் வந்து தெளிவாக இருக்கும். டாப்பில் வந்து ஃபால் சீலிங்கே பண்ணியிருக்காங்க. இதுமாரி பண்ணாலே 5000க்கு மேலே ஆகும். நல்லா சூப்பராக உங்களுக்கு ஹீட்டே வராதுங்க வண்டி. எடுத்துங்களா, டாப்பில் உங்களுக்கு லைட்லாம் போட்டு வண்டி நீட்டாக இருக்கும். மியூசிக் செட் எல்லாமே நல்லா ஒர்க்கிங் தான். ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது வண்டியில். பேக் சைடு ஷீட்டும் நல்லா தெளிவாக இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது ஷீட்டு. கீழேயும் ஏசி வந்துடும் உங்களுக்கு. டாப் வந்து இப்படி தாங்க தெரியுதுங்களா, அந்த டாப்பு டிசைனே வேறு மாரி இருக்கும். அதில் இருட்டாயிடுச்சு, லைட்டு பிடிச்சி போடுறேன் வீடியோ. நல்லா நீட்டாக நல்லா இருக்கும் வண்டி. நேரில் வந்து பாருங்கள். ஒரு லோ பட்ஜெட்டுக்கு தான், ஒரு சும்மா எடுக்கிறது நீங்கள் சஃபாரி தாராளமாக இருக்கலாம். ஒரு லுக்கான வண்டி, நம்பரும் ஒரு ஃபேன்சி நம்பர் வண்டி. பின்னாடியே பாருங்கள், இதில் ஆல்ட்ரேஷன் பண்ணி 2 பேர் உட்கார மாரி பண்ணியிருக்காங்க. டாப்லலாம் லைட் நல்லா எரியுது. நேரில் வந்து பாருங்கள். பிஸ்மில்லா காசில் கால் பண்ணிட்டு வாங்க. பிஸ்மில்லா காசுக்கு வரணுன்னா கால் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம இருக்கோமோ இல்லையோன்னு சொல்லுவோம். நேரில் வந்து வண்டியை பாருங்கள். எல்லா லைட்டும் ஒர்க்குங்க இதில். ஃப்ரண்ட்டில் அந்த 2 லைட்டும், ஹெட் லைட்டு, மேலே டாப்பு எல்லாமே ஒர்க் ஆகும். நேரில் வந்து பாருங்கள், வண்டி தெளிவாக இருக்கும். சும்மா விக்டா இன்ஜினுங்க. விக்டாவில் வர இன்ஜின் சஃபாரிலையும் வருது. அப்போல்லாம் விட்டுருக்காங்க, ஆனால் இன்ஜின் நல்லா இருக்குங்க, ஒரிஜினாலிட்டிலே இருக்குது. தெரியுதுங்களா, டார்ச் வச்சு காமிக்கணும் பாருங்கள். பிரிக்காத இன்ஜினு, வண்டி தெளிவாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். ரேடியேட்டரு அந்த காலத்துலாம் காப்பரில் போட்டிருக்காரு பாருங்க. காப்பர் வண்டி வந்து ரேடியேட்டர் ஃபால்ட்டே வராது உங்களுக்கு. பேட்டரியும் நல்ல கண்டிஷன் தான். வண்டி தெளிவாக இருக்குது. பிஸ்மில்லா காசு கால் பண்ணது ஒரு டாப்பில் நிற்கிது அப்படியே வண்டியில் தெளிவாக. இன்ஜின் நல்லாயிருக்கு. நேரில் வந்து பாருங்கள். வண்டி ஓகேனா எடுத்துங்க. பிஸ்மில்லா காசுக்கு கால் பண்ணிட்டு வந்துடுங்க.